ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காயில் யூஸ்வலாக பொரியல் செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கிறிஸ்பி ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கோவக்காவை நல்லா மெல்லிசாக நறுக்கி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசிறி விட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர் டவல் டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒத்தி எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிசிறி விடுங்க. இல்லை எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நல்லா கையால் பிசைஞ்சிங்கனாலே உங்களுக்கு அந்த தண்ணியை நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு ரொம்பையும் மாவு போட்டுறாதீங்க, அப்புறம் பஜ்ஜி மாதிரியே வரும். உங்களுக்கு பொரியலே கிறிஸ்பாக வந்த மாதிரி இருக்கணும். அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கோவக்காய் கிறிஸ்பி ஃப்ரை ரெடி. இது ரசம் சாதம், சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.